திருப்பூர் அருகே திருமுருகன்பூண்டி நகராட்சியில் திமுக கவுன்சிலர்களின் 8 வார்டுகளில் மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், இது குறித்தான விவரங்கள் என்ன? பதிவு செய்யும். திருப்பூர் அருகே திருமுருகன்பூண்டி நகராட்சியில் நடந்த சாதாரண கூட்டத்தில் குறிப்பிட்ட சில வார்டுகளுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்ததை கண்டித்து திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் அருகே திருமுருகன்பூண்டி நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நகர்மன்ற உறுப்பினர்கள் வார்டுகளுக்கு குறிப்பிட்ட சில வார்டுகளுக்கு மட்டும் பணிகள் ஒதுக்கப்பட்டதாகவும் மற்ற வார்டுகளுக்கு பணிகள் ஒதுக்கப்படவில்லை என கூறி அதிமுகவை சேர்ந்த 8 பேர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 2 பேர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 6 பேர் என மொத்தம் 16 நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை சமாதானப்படுத்திய நகரமன்ற தலைவர் குமார் தற்போது வைக்கப்பட்ட தீர்மானத்திற்கு நகரமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அனைத்து வார்டுகளுக்கு 10 லட்சம் வீதம் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தீர்மானமானது நிறைவேற்றப்படும் என கூறியதை தொடர்ந்து கூட்டம் சமாதானமடைந்து தொடர்ந்து நடைபெற்றது. செந்தில்குமார், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.